மண்ணில் உள்ள மனிதர்களின் அகத்தையும் புறத்தையும் செம்மைப்படுத்துவதுடன் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான, அதாவது அதை எவ்விதம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதற்காக அவருடைய உடல் வலிமை, உள்ள வலிமை தேவைப்படும். அந்த உடல் வலிமை, உள்ள வலிமைக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலான விவசாயத்தை மேற்கொள்ளும் விவசாயிகளே அனைவருக்கும் நன்றி. நன்றி என்பதை வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அதை உணர்வுகளால் மட்டுமே சொல்ல முடியும். ஏனென்றால் உயிர்கள், அதாவது மனிதர்களுக்கு தேவையான உணவுகளை பல இன்னல்களுக்கு இடையில் உற்பத்தி செய்து மனிதர்களுக்கு விநியோகம் செய்யும் விவசாயிகள் ஒரு கடவுள் போன்றவர்கள் ஆவார்கள். ஏனென்றால் விவசாயத்தின் மூலம் உற்பத்தியாகும் பொருட்களை கொண்டு மனிதர்களை காக்கக்கூடிய விவசாயிகளும் ஒரு கடவுள்தான். அதன் அடிப்படையில் விவசாய விளைபொருட்களை உற்பத்தி செய்வது என்பது மிகவும் ஒரு சவாலான நிகழ்வாகும். அதனால் விவசாயத்தை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் விவசாயத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டியது மண் வளம். மண் வளம் இல்லையேல் தாவரங்களை எங்கும் பயிர் செய்ய முடியாது. ஏனென்றால் மண் தான் அதனுடைய ஒரு முதன்மையான மீடியமாகும். அந்த மண்ணை சார்ந்தே தாவரங்கள் மற்றும் ஏனைய பயிர் வகைகள் விளைகின்றன. இப்போ நம்ம எதுக்காக இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாக்கா, முதன்மையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மண் வளம். மண் வளத்தில் இருந்துனாக்கா, எதனால் நம்ம மண் வளத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாக்கா, மண் சார்ந்து தான் இருக்குது இந்த விவசாயம். மண் இல்லைனாக்கா விவசாயம் செய்ய முடியுமா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா சில இதெல்லாம் இருக்குது, ஹைட்ரோபோனிக்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம மண் இல்லாமல் இதுலேருந்து விளைவிக்கலாம். ஆனால் அது உணவு தானியங்களை விளைவிக்க முடியாது. அது சில விதமான பேரசைட், அதாவது சாப்ரோபைட், பேரசைட், அது மாதிரி உள்ள சில வகையான செடிகளை வேண்டுமானால், அழகு செடிகளை வேண்டுமானால் வளர்க்கலாம். ஆனால் உணவு கொடுக்கக்கூடிய இந்த பயிர்களை வளர்ப்பதற்கு மண் மிகவும் முக்கியமான ஒரு மீடியமாகும். அதனால் மண்ணை பற்றி நம்ம முழுமையாக இப்போ படிப்போம். இப்போ மண்ணில் பொறுத்த வரைக்கும் நிறைய உரங்கள் இருக்குது. இதில் கரிம உரங்கள், கனிம உரங்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த கனிம உரங்கள் ஏன் எந்த விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது? இப்போ நிறைய நம்ம இந்த நவீன உலகத்தில் கரிம உரத்தை விட கனிம உரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போ உதாரணமாக நைட்ரஜன் ஃபெர்டிலைசர், அதாவது நைட்ரஜன் உரங்கள், பாஸ்பரஸ் உரங்கள், பொட்டாஷ் உரங்கள் போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். இது கனிம உரங்கள். இப்போ இந்த கனிம உரங்களால் சில விஷயங்கள் மண் வளம் பாதிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் அந்த மண்ணினுடைய நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. இந்த மண்ணினுடைய நுண்ணுயிர்கள் வளர்ச்சி பாதிக்கப்படுவதனால மண்ணினுடைய கழிவுகள் சேமிக்கப்படுவது தடுக்கப்படுகிறது. இதனால் தேவையற்ற வாயுக்கள், அதாவது ஹார்ம்ஃபுல் கேஸ், தீங்கி விளைவிக்கக்கூடிய வாயுக்கள் உற்பத்தி செய்கிறது. இதனால் அதே மாதிரி வாட்டர் லாக்கர் கண்டிஷன் போது தண்ணி ஒரு இடத்துல தேங்கி நின்று அதுலேருந்து தேவையற்ற கேஸ்லாம் உற்பத்தி ஆகும். இப்போ இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் கனிம உரங்களை விட கரிம உரங்களை பயன்படுத்துவதால் பல நன்மைகள் உள்ளது. எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கரிம உரங்களை நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலிருந்தோ, இல்லை அன்றாடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளிலிருந்து பெறக்கூடிய கழிவுகளிலிருந்தோ, அன்றாடம் நம்ம வயல்வெளிகளில் பார்க்கக்கூடிய மண்புழுக்களை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிக்கலாம். சில விதமான கிரீன் மென்யூர்னு சொல்லுவாங்க, பச்சை மென்யூர், பச்சை உரங்கள், அதாவது பச்சை இலை
எருன்னு சொல்லலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னாக்கா க்ரீன் மென்யூர் தேஞ்சான்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா நெல்லில் வயலில் வளர்த்து அதை அங்கேயே உழுது அதை மடித்து வச்சு உழுதுன்னு வச்சுங்களேன், அந்த இது ஃபுல்லாக உரமாயிடும். இதில் ஏன் இதை பற்றி பேசுகிறோம்னாக்கா லெக்யூமினேஷன்னு சொல்லுவோம். லெக்யூமினேசி ஃபேமிலி எல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வகையான லெக்யூமினேசி குடும்பத்தை சார்ந்த அனைத்து பயிர்களையும் பயறு வகை சேர்ந்தது. இது மாதிரி இருக்கும்போது அது வந்து அதில் இருக்கிற வேர் மூச்சுகளில் வந்து நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அட்மாஸ்பியரிக் எப்படி சொல்கிறது, அட்மாஸ்பியரிக்கில் இருக்கிற நைட்ரஜனை மண்ணில் வந்து நிலைநிறுத்தும். இந்த வேர்முடிச்சி லெக்யூமினேசி ஃபேமிலியை சேர்ந்த தாவரங்களுடைய வேர் பகுதியானது அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை பூமியில் நிலைநிறுத்தும். இந்த பூமியில் நிலைநிறுத்துறதுனால மண்ணுடைய நைட்ரஜன் சக்தி அதிகரிக்கப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான என்னன்னாக்கா இப்போ என்னென்ன கரிம உரங்கள் அப்படின்னாக்கா நம்ம கரிம உரங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உரமாகும். இத்தகைய கரிம உரங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகளிலிருந்து பெறப்படுகிறது. இந்த விலங்குகள் படி இப்போ கிடைக்கிறதுனால எந்த விதத்துலேயும் மண்ணுக்கு வந்து பொல்யூஷன் ஏற்படுத்தாது, சுற்றுப்புற சூழலுக்கு பொல்யூஷன் ஏற்படுத்தாது. அப்போ சுற்றுப்புற சூழலுக்கு இயற்கையிலே உண்மையான நண்பனாக இருக்கக்கூடியது தான் இந்த கரிம உரங்கள். கரிம உரங்கள் மண் அமைப்பினை மேம்படுத்தும். எப்படின்னாக்கா சாயில் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும், அதை வந்து மேம்படுத்தும். அதே மாதிரி மண்ணில் வந்து தண்ணீர் சேமிக்கும் திறன், அதாவது ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி வந்து அதிகரிக்கும் எங்கே இந்த மண்ணில். ஏன்னா அங்கே வந்து தண்ணி அங்கேயும் பொராசிட்டி நிறையா இருக்கும், மெகா போஸு மைக்ரோ போஸு அது மாதிரி இருக்கும், காற்று இடைவெளி இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து சேமிக்கும். இப்போ தண்ணி சேமிக்கிறதுனால காற்றோட்டம் ஏற்படும். அந்த காற்றோட்டத்தில் வந்து இப்போ 3 வகையான நீர் இருக்குது: ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர், கிராவிடேஷன் வாட்டர் அண்ட் கேப்லரி வாட்டர். மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் வந்து தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படாது. ஏனென்றால் அது ஒரு மென்மையான ஒரு படலம் போட்டு காணப்படும் அந்த இது ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். ஆனால் கேப்லரி வாட்டர் தான் முதன்மையாக வந்து அனைத்துமே வந்து, ஏன்னா கேப்லரி ஆக்ஷன்றது நுண்புழையற்ற மாதிரி அனைத்துமே நீரானது தாவரங்களுக்கு பயன்படும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கரிம உரங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நுண்ணீர்களை செயல்பாட்டை அதிகரிக்கும். எதுக்காக சொல்லுவேன்னா, இந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி மண்ணுக்கு உள்ளார இருக்கிற தாவர கழிவுகள் மற்றும் விலங்குகள் கழிவுகள் இதர கழிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிதைக்கப்பட்டு தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களாக மாற்றப்பட்டு அது தாவரத்துக்கு கிடைக்கிறது. இதனால் தாவரங்கள் வந்து செழிப்புடன் வளரும். அதுவும் இல்லாமல் நமக்கு தேவையான அனைத்து வகையான உரங்களும், அதாவது நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர், அதாவது தழை சத்து, மணிசத்து, சாம்பல் சத்து அப்படின்னு சொல்கிற நைட்ரஜன் என்பிகேன்னு சொல்லுவாங்க. தழை சத்து வந்து நைட்ரஜன், மணி சத்து வந்து பாஸ்பரஸு, சாம்பல் சத்து பொட்டாசியம். இத்தகைய சத்துக்கள்லாம் வந்து இதில் தான் நிற்கிது, கரிம உரங்களில் தான் இவ்வளோ அதிகமாக இருக்குது. அதனால் காற்றோட்டத்தினையும் அதிகரிக்கும். மண்ணில் உள்ள காற்றோட்டத்தை அதிகரிக்கும் போது காற்றோட்டம் அப்படின்றாங்க என்னன்னாக்கா, காற்றோட்ட வசதி என்பது மண் துகளுக்கு இடையே உள்ள காற்று புகுதல் ஆகும். இப்போ இந்த காற்று புகுதல் என்பது வந்து ஒரு விதமான ஆக்சிஜன் பரிமாற்றமாகும். இந்த ஆக்சிஜன் பரிமாற்றம் நடைபெறுவதால் கார்பன் டை ஆக்சைடு மண்ணிலிருந்து வெளியேறும். அதாவது ஆக்சிஜன் பரிமாற்றத்தால் வேர் வளர்ச்சி பெறும் மற்றும் வேர் சுவாசம் நடைபெறும். நுண்ணுயிரின் வளர்ச்சிக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி மண்ணினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அல்லது மண்ணை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இத்தகைய சூழலில் நம்ம கரிம உரங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இப்போ கரிம உரங்களை பொறுத்த வரைக்கும் சுற்றுப்புற சூழலின் நண்பனாக இருந்து மண்ணின் வளத்தை பெருக்குகிறது. அதே மாதிரி நுண்
நுண்துளமையை அதிகரிக்கும். அதாவது இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. மண் நுண்துளமை அப்படின்னாக்கா பொராசிட்டி. அந்த பொராசிட்டி இருக்கிறதுனால தான் இந்த நீர், காற்று, அதாவது தாவரங்களுடைய வேறு வளர்ச்சிக்கு முதன்மையான ஆக்சிஜன் வந்து அந்த பொராசிட்டி பகுதியில் தான் இருக்கும், நுண்துளை வழியாக போகும். இது போன்ற காரணங்களால் கரிம உரங்களை பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெறலாம். மேலும் கரிம உரங்களை வந்து பார்த்தோன்னா ஒரு 5 வகையை பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னாக்க பண்ணை எரு. பண்ணை எருன்றது வந்து ஃபார்ம் யார்டு மென்யூர் சொல்லுவாங்க. அதாவது ஃபார்ம் யார்டு மென்யூர். இது எப்படிலாம் கிடைக்கிது அப்படின்னாக்க கரிம கழிவு, வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவு, பயிர் எச்சம், சாக்கடை கழிவு, பண்ணையில் பயன்படுத்தப்படாத பொருட்கள், இவற்றிலிருந்து நமக்கு வந்து பண்ணை எரு கிடைக்கிறது. அப்புறம் நுண்ணுயிர்கள் வந்து கழிவுகளை சேர்ப்பதால் கிடைக்கக்கூடிய உரங்கள். அப்புறம் மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தை வந்து அது மண்புழு கொண்டு இந்த உரம் தயாரிக்கப்படுகிறது. அதேமாதிரி க்ரீன் மற்றும் க்ரீன் லீஃப் மென்யூர். இதனால் வந்து பார்த்தோன்னாக்க நம்ம வந்து இப்போ ஒரு உதாரணம், டெய்ஞ்சான்னு ஒரு பிளான்ட் இருக்குது. அதை வந்து நிலத்தில் போட்டு வளர்த்து அது வந்து அது அறுவடை செய்யும் காலத்தில் வந்து அதை வந்து மண்ணோடு வச்சு உழுதுடுவாங்க. இதனால் நைட்ரஜனை வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை வந்து மண்ணில் நிலைநிறுத்தும். இப்போ இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா, நைட்ரஜன் சத்து எப்படி மண்ணில் நிலைநிறுத்தப்படுகிறது அப்படின்னு ஒருத்தவங்க யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு விதமான பதில் சொல்கிறேன். இப்போ எப்படின்னாக்கா, லெக்யூமினேசிய ஃபேமிலியை சேர்ந்த தாவரங்களில் ரூட்டில் வந்து நாடுல்ஸ் இருக்கும். இந்த நாடுல்ஸை பொறுத்த வரைக்கும் அட்மாஸ்பியருக்கு இருக்கிற நைட்ரஜனை வந்து பூமியில் நிலைநிறுத்தும். இதுதான் மெயின். இதனால் நிலைநிறுத்ததுனால மண்ணுடைய நைட்ரஜன் சக்தி, அதாவது தழை சத்து அதிகமாகும். அப்புறம் இன்னொன்று இக்காரணங்களால் வந்து இன்னொன்று க்ரீன் லீஃப் மென்யூர்னு சொல்லுவாங்க. அந்த புங்கம்லாம் இருக்குல்ல, அதை வந்து க்ரீன் லீஃப் மென்யூராகவும் பயன்படுத்தலாம். அப்புறம் செறிவூட்ட கரிம உரங்கள். இத்தகைய உரங்களை குறைந்த அளவில் பயன்படுத்தினாலும் அதிக அளவில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் போன்ற ஊட்டச்சத்துக்களை பெறலாம். அதாவது இந்த செறிவூட்டப்பட்ட கரிம உரங்களை கொண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செறிவூட்டப்பட்ட கரிம உரங்கள் எப்படி தான் ஒரு 2 வகையாக பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சாப்பிடக்கூடிய எண்ணெய் வித்துக்களிலிருந்து கிடைக்கும் புண்ணாக்கு, அதாவது வேர்க்கடலை மற்றும் எள். வேர்க்கடலை புண்ணாக்கு, எள் புண்ணாக்கு, இந்த 2. அடுத்தது சாப்பிட முடியாத எண்ணெய் வித்துக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய புண்ணாக்கு, ஒன்று வேம்பு, இன்னொன்று ஆமணக்கு. விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட எரு, அது எதுனாக்க எலும்பு எரு, போன் மீல். 2வது ரத்தம் எரு, பிளட் மீல். 3 வந்து ஃபிஷ் மீல், மீன் எரு. 4 போல்ட்ரி மென்யூர், கோழி எரு. இத்தகைய 5 வகையான கரிம உரங்கள் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடியது. இது ஏன்னா அன்றாட நம்ம வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடியதான். இதுக்கு வந்து நம்ம வேறு எங்கேயும் தனியாக வந்து உற்பத்தி மையம் ஒன்றுமோ வைக்க வேண்டிய தேவையில்லை. இது அன்னன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது தான். இதுலேருந்து தான் நம்ம வந்து இப்போ நான் சொன்னதில்ல, இப்போ நான் சொன்னக்கூடிய இப்போ சொன்னல அதில் பார்த்தீங்கன்னாக்கா செறிவூட்டப்பட்ட கரிம உரங்களான இதுதான் ஒரு முதன்மையானது. ஏன்னா குறைந்த அளவிலான வந்து இந்த செறிவூட்டப்பட்ட கரிம உரங்கள் பயன்படுத்தினாலும் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்களை பெறலாம். எப்படின்னாக்க நைட்ரஜன் சத்து, பாஸ்பரஸ் சத்து, பொட்டாஷ் சத்துக்கள்லாம் பெறலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா இதை வந்து வகைப்படுத்தணும். எந்த விதத்தில் வகைப்படுத்தணும்? 2 வகையாக வகைப்படுத்துகிறோம். இப்போ நம்ம மேலே சொன்ன 5 வகையையும் எப்படி வகைப்பாடுபடுத்துறதுன்னா அப்படின்னாக்கா, 1 பல்கி ஆர்கானிக் மென்யூர். பல்கி ஆர்கானிக் மென்யூர்னாக்கா அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். நம்ம அந்த உரங்களையும் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தணும். ஆனால் குறைந்த அளவில் தான் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் இப்போ கிடைக்கிது. இது வந்து எந்தெந்த இதுன்னு பார்த்தோன்னாக்கா, ஃபார்ம் அண்ட் மென்யூரு, நுண்ணுயிர்கள்
கழிவுகளை சேர்ப்பதாக கிடைக்கக்கூடிய உரங்கள் மற்றும் மண்புழு உரங்கள் தான் பல்கி ஆர்கானிக் மென்யூரு. கான்சன்ட்ரேட்டட் ஆர்கானிக் மென்யூர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, குறைந்த அளவிலே பயன்படுத்தலாம். அது அந்த பயன்படுத்தி அதிக அளவில் ஊட்டச்சத்துக்களை பெறலாம். இது என்னென்னதுனாக்க நம்ம சொன்ன இதுதான், வேர்க்கடலை புண்ணாக்கு, எள் புண்ணாக்கு, வேம்பு புண்ணாக்கு, ஆமணக்கு, போன் மீல், பிளட் மீல், ஃபிஷ் மீல் மற்றும் போல்ட்ரி மென்யூர் இதெல்லாம் கான்சன்ட்ரேட்டட் ஆர்கானிக் மென்யூராக சொல்லலாம். இப்போ நான் திரும்பவும் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா ஆர்கானிக் மென்யூரை எந்த விதமான பொல்யூஷன் ஏற்படாது, மண்ணுடைய டாக்ஸிசிட்டி வராது. இப்போ சில விஷயங்கள் பார்த்தோன்னா ஆர்கானிக் மென்யூரை பயன்படுத்தும் போது தொடர்ச்சியாக ஒரே பொருள் திரும்ப பண்ணும்போது அதனுடைய டாக்ஸிசிட்டி வரும். இந்த டாக்ஸிசிட்டி வரும்போது மண்ணுடைய ஃபெர்டைல் நேச்சர் கெட்டு இன்ஃபெர்டைல் நேச்சர் போயிடுச்சுனாக்கா அப்புறம் மண்ணில் எந்த விதமான பயிரும் விளைவிக்க முடியாது. ஆனால் கரிம பொருட்களை நம்ம கரிம உரங்களை பயன்படுத்தினால எந்த விதத்துலேயும் மண் டாக்ஸிசிட்டி ஆகாது. இதனால் நம்ம கரிம உரங்களை பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெறலாம், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கலாம். அனைவருக்கும் இப்போ என்ன ஒன்று பார்த்திங்கனாக்கா, இந்த கனிம உரங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயம் இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லைனாக்கா உயிர் பெருக்கம் அப்படி சொல்லலாம். எப்படின்னாக்கா நம்ம செலுத்தக்கூடிய கனிம உரமானது அது பெருக்கம் அடைஞ்சு அதிக அளவில் அந்த விளைபொருளில் கனிமத்தை சேர்த்துக்கலாம். அதனால் நம்ம உடலுக்கு சில பல வகையான நோய்களை உருவாக்கலாம். ஆனால் கரிமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பயோ மேக்னிஃபிகேஷன் கிடையாது. அதனால் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது. ஏன்னா நம்ம கரிமம் அப்படின்றது கார்பன் சார்ந்தது, அதனால் உயிர்களுக்கு எவ்விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. எனவே நீங்கள் உங்களுடைய வீட்டிலையோ உங்களுக்கு உங்கள் வீட்டின் அருகாமையிலே உள்ள கரிமப் பொருட்களை பயன்படுத்தி உரங்கள் தயாரிக்கலாம். வீட்டில் உள்ள விலங்குகளிடமிருந்து பெறக்கூடிய கழிவுகளையும் பயன்படுத்தலாம். இது போன்ற எளிமையாக கிடைக்கக்கூடிய கரிம பொருட்களை பயன்படுத்தி வாழ்வில் செம்மை பெறவும் விளைச்சல் அதிகரிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் திரும்பவும் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, ஆர்கானிக் மென்யூர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட், அதாவது ஈக்கோ ஃப்ரெண்ட் மென்யூர் சொல்லுவாங்க. சுற்றுப்புற சூழலுக்கு நண்பனாக இருந்து நன்மை செய்யக்கூடிய உரமாகும் இந்த கரிம உரங்கள். அதனால் அனைத்து விவசாயிகளும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் கழிவுப் பொருட்களையும் பயன்படுத்தி நீங்களே உரங்கள் தயாரித்து தேவையற்ற செலவுகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னன்னாக்கா, உரங்கள் தயாரிப்பது எளிது தான். அது நான் இப்போ சொன்ன விஷயங்கள் ஃபார்ம் அண்ட் மென்யூரில் சாதாரண விஷயம் தானே. அது எல்லாத்தையும் போட்டு நம்ம என்னென்ன சொன்னால் ஒரு 5-6 பாயிண்ட் சொன்னோம்ல, கரிம கழிவு, வீட்டில் கிடைக்கக்கூடிய கழிவு, பயிர் எச்சம், சாக்கடை கழிவு, பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குவியலாக போட்டு வச்சு கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா அது டீகாம்போஸ் ஆச்சுனாக்கா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எரு வச்சு நம்ம விவசாயத்தை பயன்படுத்தலாம். இதனால் நான் ஏற்கனவே முன்னமே சொல்லிட்டேன், ஏரேஷன் ரொம்ப அதிகமாகும். ஏரேஷன் மூலமாக அதிகமாகும் போது என்னன்னாக்கா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதிகமாகும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த டீகாம்போஸ்ன்னு சொல்லுவோம்ல, டீகாம்போஸ் அதுவும் அதிகரிக்கும். அங்கே அதிகரித்து நம்ம மண்ணுக்கு தேவையான உரங்களை, அதாவது தாவரங்களுக்கு தேவையான உரங்களாக மாற்றி அந்த டீகாம்போஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. தாவரங்களுக்கு தேவையான உரமாக கிடையாது, ஊட்டச்சத்தாக கிடைக்கிறது. அதனால் அனைவரும் கரிம உரங்களை பயன்படுத்துங்கள். விவசாயத்தை காப்போம், மண் வளத்தை காப்போம், இயற்கையை காப்போம், உடல் நலத்தையும் காப்போம். அதற்கு ஒரே தீர்வு கரிம உரங்கள். நன்றி, வணக்கம்.